அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தேசிய தலைவரை பற்றி தவறாக ஏதாவது பேசினால் என்ன நடக்கும் என்று சமீபத்தில் தாவேகா நிர்வாகி ஒருத்தருக்கு நடந்ததை வச்சு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அவசரமாக மன்னிப்பு காணொலி போட வைத்தார்கள் தாவேகாவை சேர்ந்தவர்களே. தலைமை வரைக்கும் இந்த நியூஸ் போயிருக்கு. தலைவரை பத்தி இவர் ஏதோ பேசிட்டாரு, பெரிய அளவுக்கு இந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகுது. தனிப்பட்ட முறையில் அவர் யூடியூப் சேனல்ல பேசியிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் பேசினது தாவேகா சார்பாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் மேடையில பேசியிருக்காரு. இது உலக தமிழர்கள் மத்தியில பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்திருச்சு. பேசின விஷயம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். உடனடியாக அவரை தற்காலிகமா கட்சியை விட்டு நீக்குங்க, அதே போல அவரை மன்னிப்பு கேட்டு காணொலி ஒன்றையும் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக 24 மணி நேரத்துக்குள் அவர் மன்னிப்பு கேட்டு காணொலி ஒன்றை போட்டிருந்தாரு. இதை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சது நம்மளுடைய பலம் என்னங்கிறது. நம்மளை விட அதிகமாக எதிரிகளுக்கு புரிஞ்சிருக்கோம். இதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் மேடையில் பேசியிருந்தார். 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மளை விட புலிகளை பத்தியும் தலைவரை பத்தியும் மற்ற கட்சிக்காரவங்க கண்டிப்பா பேசுவாங்க. தலைவர் அவர்களை கையில் எடுப்பாங்க, பேசுவாங்க. கூடிய சீக்கிரத்துல விஜய் அவர்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி எடுத்துட்டாரு. கருணாநிதியின் துரோக வரலாற்றை பற்றி பேசுவதற்காக முதல் பக்கத்திலேயே தலைவர் கொல்லப்பட்டார். பத்திரிகையில அந்த செய்தியை சொல்றாரு. முதல் பக்கத்திலேயே தலைவர் கொல்லப்பட்டார், உடனிருந்த போராளிகளும் தலைவரின் மகனும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதுக்கு கீழேயே கருணாநிதி சோனியாவுடன் பேச்சுவார்த்தை, எந்தெந்த எம்பிக்களுக்கு எந்தெந்த பதவி என்று பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இது பெரிய அளவுக்கு எல்லாருமே ஆதரிச்சாதான் நம்ம அரசியல்ல இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இனிமே யாராலையும் தலைவர் அவர்களை பற்றியும் இயக்கத்தை பற்றியும் தவறாகவும் தீவிரவாதிகள் ஒருபோதும் பேச முடியாது. அந்த நிலைக்கு இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு நிறுத்திருக்கிறார். அதுதான் உண்மை. இந்த ஒரு உணர்வு இன்னைக்கு தலைவர் அவர்களை பற்றி ஒருத்தர் தவறா பேசிட்டாங்கிறதுனால ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் கொந்தளிச்சு எதிர்வினை ஆற்றணும் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு அவன் மன்னிப்பு வீடியோ போட்டிருக்கான். இந்த ஒரு உணர்வானது 2009 அந்த காலகட்டத்துல இருந்திருந்தா அண்ணன் சீமான் மாதிரி ஒரு ஆளு இந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்தை உணர்வு பூர்வமா திரட்டி வச்சிருந்தா இன்னைக்கு நமக்குன்னு ஒரு தனி நாடு இருந்திருக்கும், தமிழீழம் இருந்திருக்கும், நம்ம தலைவர் இருந்திருப்பாரு, நம்ம மக்கள் அங்க சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு இலங்கைங்கிற ஒரு நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சு வறுமைக்கு போயிருக்காரு. இதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு இதை நம்ம பார்க்கும்போது தமிழ் தேசியவாதிகள் எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு புத்துணர்வு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கு. பரவாயில்லப்பா, தலைவரை பத்தி தமிழ்நாட்டுல ஒருத்தன் தப்பா பேசிட்டான், வச்சு செஞ்சு அவனை மன்னிப்பு கேட்க வச்சு ஒரு கட்சியவே தலைமை வரைக்கும் போய் ஆட்டி விட்டீங்க பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல. பெருமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இதைத்தானே நம்ம எதிர்பார்த்தோம். உணர்வு இல்லாம இருக்கக்கூடாது, சாதி மத உணர்வுகளை கடந்து தமிழர்களை நம்ம ஒண்ணு சேரணும், நம்ம இனம் அங்க அடிமைப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி இன படுகொலையே நடந்திருக்கு, இவங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் மக்கள் தொடர்ச்சியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் மேலும் மேலும் இதை பற்றி நம்ம பேசணும். பேசாம கடந்து போனோம்னா நமல் ராஜபக்சேவுடைய பதிவுகள், விஜய் சம்பந்தப்பட்ட பதிவுகள் கட்சி ஆரம்பிக்கும் போது மை ஹார்ட் ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன் விஜய், ஆக்டர் விஜய், தளபதி விஜய் பதிவு, மலேசியா ஆடியோ லான்ச் வாழ்த்துக்கள், ஜனநாயகன் மூவிக்கு வாழ்த்துக்கள். யாரு? நமல் ராஜபக்சே. அண்ணன் சீமான் அவர்கள் ஒண்ணு கேட்பாரு, என்னை கொன்று ஒழித்த என் இனத்தின் எதிரி உனக்கு நண்பன் என்றால் நான் யார், பிளீஸ் டெல் மீ அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கேட்பாரு. என் இனத்தோட எதிரி உன்னை வாழ்த்து பதிவு போடுறான், நீங்க அவனோட நண்பன்னா அப்படி நான் யாரா உனக்கு? அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த சிபிஐ பிரச்சனைக்கும் சென்சார் போர்டு பிரச்சனைக்கும் யாருமே குரல் கொடுக்கலையா? இதே கரூர் பிரச்சனைக்கு, கரூர்ல 41 பேர் செத்து போனதுக்கு உங்களுக்காக மாஞ்சுகிட்டு முட்டு கொடுத்தாங்களே யாரு? பாஜக, அதிமுக, யூடியூபர் சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எல்லாரும் உங்களுக்காக தான் முட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே சவுக்கு சங்கரும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தவும் உங்களுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஆதரவா பேசும்போது நீங்க கூட்டணிக்கு வருவீங்க நம்பி பேசினாங்க. கடைசியில அவங்க வாயில நீங்க வாழைப்பழத்தை வச்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம் வரும்போது உங்க வாயில உங்க வாழைப்பழத்தை எடுத்து வைக்கத்தானங்க செய்வாங்க. அதுதானே உலக வழக்கம். உங்களுக்காக ஃபர்ஸ்ட் அவங்க குரல் கொடுத்தாங்க, அப்புறம் நீங்க அவங்களுக்கு உண்மையா இல்ல, திரும்ப அவங்க டைம் வரும்போது இப்ப உங்களை அடிக்கிறாங்க. இது உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு காம்ப்ரமைஸ் யுத்தம். நீங்க நினைச்சா இப்ப அந்த கேஸ் இல்லாமலும் போவோம்,
இல்ல அது அப்படியே நீட்டிக்கிட்டும் போவோம். நீங்க கூட்டணி போட்டீங்கன்னா அந்த கேஸ் இல்ல இன்னைக்கு. அதுதான் உண்மை. உங்களுக்குள்ள நடக்கிற இந்த வியாபார பிரச்சனையில நாங்க எதுக்கு குறுக்க வரணும்? உங்க தலைவர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நின்றுக்காரா? 2009 ஈழத்துல மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதை செஞ்சது ராஜபக்சே. அவனை சர்வதேச நீதிமன்றத்துல ஏத்தணும், சர்வதேச நீதிமன்ற கூண்டில் அவனை ஏத்தணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு கட்சி, ஒரு அமைப்புகள் கையெழுத்து இயக்கம் நடத்துச்சு. அந்த கையெழுத்து இயக்கத்துல கையெழுத்து போடுங்க சார், விஜய் சார் நீங்க உச்ச நடிகர், நீங்க கையெழுத்து போடுங்க, உங்களுடைய ஆதரவு வேணும்னு போய் கேட்ட போது நான் எதுக்கு கையெழுத்து போடணும், உங்க பிரச்சனை, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி கையெழுத்து போடாம எங்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொல்றாரு. விஜயோடைய அப்பா சந்திரசேகர் மகா உத்தமர் அவர்கிட்ட போய் கையெழுத்து கேட்கும் போது நாங்க எதுக்கு போடணும், அதெல்லாம் முடியவே முடியாது, வெளியில போகணும்னு சொல்லி அனுப்பி விட்டார்கள் அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் அன்னைக்கே பதிவு பண்ணிட்டாரு. இன்னைக்கு சொல்லல, இன்னைக்கு சொல்லியிருந்தா அரசியல் காரணத்துக்காக சொல்றாருன்னு சொல்லுவீங்க, அன்னைக்கே சொல்லிட்டாரு. அப்படி எந்த பிரச்சனைக்கும் வராத இந்த தற்கொலை விஜய்க்கு நாங்க எதுக்கு குரல் கொடுக்கணும்? எங்களுக்குன்னா வேற வேலை இல்லையா?